இந்த வீடியோவில் நம்ம இந்த மனித உடம்புக்கு உள்ளேயும் வெளியும் ஒரு மினி டூர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினோட அடிப்படையில் போக போகிறோங்க. அது குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா அப்படின்ற நம்ப முடியாத விஷயங்களை கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி 369 அடிப்படையாக வச்சு சொன்ன ஒரு விஷயம். அதாவது 369 இந்த எண்களின் மகத்துவம் தெரிந்தவர்களிடம் மட்டுமே பிரபஞ்ச ரகசியத்தை திறந்து பார்க்கும் திறவுகோல் இருக்கும். Those who know the magnificence of 369 will hold the key to the universe அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தின் அடிப்படையாக வச்சு நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கை பற்றி நம்ம பேச்சுலர் ரெசிபீஸில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதற்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் வீடியோ ஒன்று ஏஜேஹெச் கோச்சிங்கில் போட்டிருந்தோம். மேத்தமேட்டிக்கல் ப்ரூஃப் வீடியோ ஒன்றும் போட்டிருந்தோம். இப்போ இது பயாலஜிக்கல் ப்ரூஃப். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் 369 இயக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விஷயம்தான் நம்ம மனித உடலும் இல்லையா. அப்போ அந்த உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள இயக்கங்கள் மொத்தத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது 369 இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது, அது எப்படி 36ஆலையும் 9ஆலையும் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. 369 விட்டுட்டு மீதி 6 நம்பர்கள் 1 2 4 8 5 7 இந்த 6 நம்பர்களும் 2 பிரிவுகளாக பிரிஞ்சு உடலுடைய இயக்கத்துக்கு காரணமான ஒரு அமைப்பு, ஒரு செட்டிங் அதை உருவாக்குறதுக்கு பயன்படுதுன்றத ஒரு கோணத்தில் பார்ப்போம். அப்புறம் அந்த இயக்கத்துக்கு தேவையான எனர்ஜி, சக்தியை கொடுக்கறதுக்கு 36 எப்படி அந்த சக்தியை உருவாக்குகிறது அது ஒரு கோணம். இந்த உருவாக்கப்படக்கூடிய சக்தியை எந்தெந்த பார்ட், எந்தெந்த பகுதி, எந்தெந்த வேலையை செய்யணும், அதுக்கு என்னென்ன எனர்ஜி வேணும்னு அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டிய வேலையை இந்த 9 எப்படி பண்ணுது அப்படின்ற இந்த விஷயத்தோட அடிப்படையாக மட்டும் வச்சு நம்ம ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப டீப்பாக போகாமல் இந்த உடம்புக்கு உள்ளேயும் வெளியும் ஒரு சின்ன ஒரு ஆய்வு ஒன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 2 4 இப்படி மேலேருந்து கீழே வரையும் எழுதிக்கோங்க. பக்கத்திலே 857 இதை எழுதிக்கிங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேர், மொத்தம் 3 பேர். 1 8 ஒரு பேர், 2 7 ஒரு பேர், 4 5 ஒரு பேர். இந்த பேர் ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 தான் வரும். சரி, இதை இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேர் அடிப்படையில் உடலுக்குள்ளே இந்த எண்கள் எப்படி உட்கார்ந்துருக்குன்றதை பார்ப்போம். இப்போ 1 2 4 8 5 7 மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது நம்ம 36, அடுத்தது 9 அப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு உடல். இதில் உள்ள வெளியில் உள்ள பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூக்கு இருக்குது, அதே மாதிரி ஒரு வாய் இருக்குது. இப்போ உடம்புக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஹார்ட்டு, ஒரு மூளை, இப்படியே ஒன்று ஒன்றாக படைக்கப்பட்ட உடல் உறுப்புகள், அது ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அதோடைய பேர் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடம்பை நம்மளுடைய கைகளில் உடைய ஜான் அளவு, அவங்கவுங்களோட உடம்பை அவங்கவுங்களுடைய கை ஜான் அளவில் அளந்தீங்கன்னா 8 ஜான் இருக்கும். ஆவரேஜாக 8 ஜான் உள்ள உடம்பு தான் இது. சரி, இப்போது நம்ம படுத்திருக்கும் போதும் ஏந்திருக்கும் போதும் நம்மளுடைய உயரம் மாறுபடுதுங்க. இப்போ நம்ம படுத்திருக்கும் போது நம்மளுடைய உயரம் 8 mm சைஸ் அதிகரித்து இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சு உட்காரும் போதோ நடக்கும் போதோ அது 8 mm சுருங்குது நம்ம உடல். இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது? ஏந்து நடக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் பூமியுடைய புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், ஒரு அச்சில் நம்ம மேலே ஃபோர்ஸாக அது ஆக்ட் ஆகிறனால, அதனால தான் நம்ம இந்த பூமியில் ஒட்டிக்கிட்டு நிற்கிறோம். இது நம்மளுடைய எலும்புகளில் கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக நம்ம 8 mm சுருங்குறோம். நைட்டு தூங்கும்போது படுத்திருக்கிற நிலைமையில் அந்த ஒரு அச்சுன்றது பரவலாக அந்த அழுத்தம் பரவலாக்கப்படுறதுனால அது பெரிய பாதிப்பு இல்லாதனால நம்மளுடைய ஒரிஜினல் உடம்பு சைஸ் 8 mm ஜாஸ்தியாக இருக்கும். பகல் நேரத்தை விட, நம்ம எழுந்து நிற்கும்போது நடக்கும்போது உள்ள உயரத்தை விட படுத்து தூங்கும்போது 8 mm அது ஜாஸ்தியாக இருக்கும். இது 8னுடைய இது. அப்புறம் நம்ம வாயில் உள்ள டேஸ்ட் பட், நம்ம நாக்கின் சுவையை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த டேஸ்ட் பட்டுகள் மொத்தம் 8000 டேஸ்ட் பட்டுகள் இருக்குது. இது இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் 8 பற்றி. சரி, அடுத்த பேர் 2 எக்கச்சக்கமாக உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம 2 கண்கள், 2 காது,
அப்படின்ற விஷயம், உடம்புக்கு வெளியில் 2 கை 2 கால் அப்படின்னு இந்த பேராக இருக்குது இல்லையா. அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிட்னி 2 இருக்கும், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களும் 2 அந்த லிஸ்ட்டும் போய்கிட்டே இருக்கும். இப்போ 7 அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புனுடைய மொத்த பாடி வெயிட். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஹெல்த்து, நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பாடி, அதனுடைய மொத்த உடல் எடையில் 7% வந்து இந்த பிளட்டு, நம்ம உடம்புல உள்ள ரத்தத்துடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7% ஆஃப் நம்மளுடைய பாடி வெயிட்டினுடைய இது இருக்கும். அதே மாதிரி நம்ம மூளை தயாரிக்கக்கூடிய அந்த மின்சாரம், நம்ம மூளை வந்து மின்சாரம் ஒன்று தயாரிக்குது, அதனுடைய வாட்டில் கணக்கு போட்டோம்னா அது 25 வாட் இருக்கும். 2 + 5 = 7. சரி, இப்போ 2 7 முடிஞ்சிருச்சு. இப்போ 4 5 அப்படின்றத பார்ப்போம். 4க்கு என்ன, 5க்கு என்ன. 5ன்றது நமக்கு தெரியும், ஒரு கை விரல்லையும் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, நம்மளுடைய கால்கள்லேயும் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. நம்மளுடைய பாடியில் ஓடக்கூடிய அந்த பிளட்டு, மனுஷன் வந்து 2 பிரிவாக இருக்கிறான், ஆண் பெண். ஆணுக்கு கொஞ்சம் பிளட்டோட அளவு அதிகமாக இருக்கும், பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆணுக்கு 5.6 லிட்டர்ன்றாங்க, பெண்களுக்கு 4.9 அந்த லெவலில் ஆவரேஜ். பட்டு ஆணோ பெண்ணோ மனித இனத்தினுடைய ஆவரேஜ் பிளட்டுன்னு குறிப்பிடுறது அவங்க எவ்வளோன்னா 5 லிட்டர்ஸ். அப்போ அந்த 5, இப்போ நம்ம முகத்தில் உள்ள எலும்புகளுடைய எண்ணிக்கை 14. அப்போ அதுவும் அந்த 5 அப்படின்ற வந்து ஒரு அளவீட்டில் தான் வந்து இருக்குது. சரி, இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம கிட்னின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். அது வந்து ஒரு இந்த பிளட்டை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு அந்த கிட்னியில் வந்து 1 மில்லியன் ஃபில்டர்ஸ் இருக்குது. இந்த 1 மில்லியன் ஃபில்டர்ஸை வச்சு அது ஒரு நாளைக்கு நம்மளை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய அந்த யூரினோட அளவு என்ன, அந்த பிளட்டோட அளவு என்ன. இந்த 4ன்னு வரும்போது பிளட்டோட அளவு 1 மணி நேரத்துக்கு அது 1.3 லிட்டர்ஸ் பிளட்டை வந்து அது பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்குது, 24 ஹவர்ஸ் அதை பண்ணுது. அதே மாதிரி யூரின்னு வரும்போது 1.4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு அது சுத்தம் பண்ணி நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றுது. அப்போ அந்த 1.4 லிட்டர்னால் அது 5ன்னு வரும், 1.3 லிட்டர் பிளட்டு அது 4ன்னு வரும். இந்த மாதிரி நம்ம 1 2 4 8 5 7 அப்படின்ற விஷயங்கள் வந்து பலவிதமாக வந்து உடலுக்கு உள்ளே வந்து அந்த அமைப்பில் செட் பண்ணி இருக்குது. இந்த உடலுடைய அந்த செட்டிங்கும் அந்த இயக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணும்போது பிரபஞ்சம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ கோடிக்கணக்கான வேலைகளை செய்தோ அது அத்தனை வேலையும் அதே செட்டிங் அதே மாதிரி வேலைகள் நம்ம உடம்புக்குள்ளேயே கம்ப்ரஸ் பண்ணி வைக்கப்பட்டிருப்பது தான் அதிசயத்திலும் அதிசயம். இப்போ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உடலில் இந்த செட்டப்பை 369 எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். 369 அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொன்ன சில விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த உடம்புக்குள்ளே போகலாம். பூரண ஆயுள் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னது வந்து 120 ஆண்டுகள் நல்ல பூரண உடல் நலத்துடன் நம்ம வாழ்கிறது பூரண ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 120னா 1 + 2 = 3 அப்படின்னு வரும். ஒரு தலைமுறை என்பது 33 ஆண்டுகள், அதாவது 2 3 33 ஆண்டுகள். அந்த 2 3 கூட்டினீங்கனாலும் உங்களுக்கு 6ன்னு வரும். மனிதன் என்பவன் உயிரினத்திலேயே 6 அறிவு படைத்த உயிரினம், அது 6. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ நம்ம உடம்புக்கு உள்ளே வந்து நம்ம போவோம். நம்ம உடலில் உள்ள தசை, எத்தனை விதமான தசை, எவ்வளவு தசைகள் இருக்குன்னா 630 தசைகள் இருக்குது. அது 6 3 கூட்டினீங்கன்னா 9. இப்போ நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு போவோம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நரம்பு மண்டலத்தை 2 விதமாக பிரிக்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இந்த 2 பிரித்து பார்க்கறதுக்கு காரணம் அது டியூவாலிட்டி, அது ஒரு பெரிய விஷயம், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்போ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே 2 பிரியுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா மூளையும் முதுகெலும்பும் உடலில் உள்ள மற்ற பார்ட்ஸுகளோட எப்படி கனெக்ட் பண்ணப்படுது இந்த நரம்புகளால், அதுதான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இதே 43 பேர்ன்னு சொன்னீங்கன்னா இப்போ மூளையும் முதுகு தண்டு வடமும் உடலினுடைய மற்ற பாகங்களை இணைக்குது இல்லையா, இந்த பாகங்களோட இணைக்கிறது ஒன்று, திருப்பி போகிறது ஒன்று, அது ஒரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 43 பேரால் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் உடலினுடைய பாகங்களால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 43ல்
12 வந்து 12 பாதைகள் பேர், அது வந்து மூளையை மற்ற உடல் பாகங்களோட இணைக்குது. மீதி 31 வந்து முதுகெலும்பை மற்ற உடலுடைய பாகங்களோட இணைக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பாதையுடைய மொத்த நீளம் என்ன அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 45 மைல்ஸ் அப்படின்றது வரும். இந்த 45 மைல் தூரம் வந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது உடலுடைய அத்தனை பாகங்களும் இண்டு இடுக்கு அத்தனையும் இந்த வந்து கனெக்ட் பண்ணி நரம்புகளால் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சிஸ்டத்துக்கு பேர் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் உள்ள நர்வ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுக்கு பின்னாடி அப்படியே அடிக்கிட்டே போனோம்னா அந்த பாதையுடைய மொத்த தூரம் வந்து எவ்வளோக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த எண்களெல்லாம் கூட்டினீங்கன்னா இது எல்லாமே 369 அப்படின்ற இதுலேயே வரும். சரி, இப்போ ரத்த குழாய்களை நம்ம எடுத்துக்குவோம். ரத்தம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த ரத்த குழாய்கள், ரத்தம் எது எது வழியாலாம் ஓடும், நரம்புகள் வழியாக ஓடும், ரத்த நாளங்கள் வழியாக ஓடும், கேபிலரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எது எது வழியாலாம் ரத்தம் ஓடுமா, ரத்த குழாய் அமைப்பு அது மொத்தத்தையும் எடுத்து ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே கட்டி வச்சோன்னா அது எவ்வளவு தூரம் இருக்குன்னா 60,000 மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தூரம்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியை 2 முறை சுற்றி நல்லா கட்டி போட்டுடலாம். அவ்வளோ பெரிய ஒரு இரத்த குழாய் அமைப்பு தான் வந்து நம்ம உடலுக்குள்ள சுருக்கி என்ன அழகாக வந்து அது அந்த செட்டிங் வந்து அங்கே இருக்குது. அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பின்னாடி எவ்வளோ அற்புதமான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் படி அது இயங்குது அப்படின்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி, இந்த இரத்த குழாய் வழியாக ஒரு இரத்த அணு இந்த மொத்த தூரத்தையும் அது சுற்றி வரத்துக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 60 வினாடிகள் சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து இந்த 6 என்பது தான் வரும். இப்போது இந்த இரத்த அணுக்களில் வந்து ரெட் பிளட் செல்ஸ், அதாவது இரத்த சிகப்பணுக்கள் இருக்கு இல்லையா, அதோட வாழ்நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள். இந்த 120 நாட்களுக்கு அப்புறம் அந்த இரத்த அணு செத்து போயிடும். புதிய இரத்த அணு, அதாவது இரத்த சிவப்பணு வந்து உருவாகும். அது 3ல் வரும். இப்போ அதை வந்து நம்ம டொனேட் பண்ணுறோன்னு வச்சுங்க, அதை வந்து எத்தனை நாட்களுக்கு சேமித்து வைக்கலான்னா 42 நாட்களுக்கு தான் அதை சேமித்து வைக்க முடியும். 43வது நாள் அது கெட்டு போயிடும், அதை பயன்படுத்த முடியாது. அப்போ அங்கேயும் வந்து அது 6 அப்படின்ற ஒரு இதில் தான் வருது. பிளட்டு நம்ம உடம்புக்குள்ள ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கூட்டி பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். நம்ம மூளையில் உள்ள தாமிரம் அப்படின்ற ஒரு விஷயம், அது மிக மிக முக்கியமான விஷயம். அது எவ்வளவு அளவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6 கிராம்ஸ் இருக்குது. அந்த 6 கிராம்ஸ் தாமிரம் தான் வந்து மூளையை வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு அது பலனளிக்குது. சரி, இப்போ நம்மளுடைய ஹார்ட் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஹார்ட் ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்கிறது அப்படின்ற எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதிசயிச்சு போயிடுவீங்க. 1,03,681 தடவை வந்து அது துடிக்குது. இந்த நம்பர்ஸ் அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் நம்பர் 9 என்று வரும். அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸ், நுரையீரல் எத்தனை முறை சுவாசத்தை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை உள்ளே இழுத்து வெளியே விடுது கார்பன் டை ஆக்சைடை, அது எத்தனை முறை நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 23,040 முறை ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும் வேலையை நம்மளுடைய நுரையீரல் செய்கிறது. இந்த எண்களை கூட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் 9 என்று வரும். இப்போ நம்மளுடைய கண்கள், இந்த கண்களை வந்து நீங்கள் டிஜிட்டல் கேமராவோடு ஒப்பிடும்போது இந்த கண்கள் வந்து ஒரு 576 மெகா பிக்சல் கேமராவுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 576 கூட்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த 9 என்பது தான் வரும். இந்த 369 அப்படின்றத பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 1 2 4 8 5 7 உடலுடைய அமைப்பையும் அந்த உறுப்புகளுடைய செட்டிங்கையும் பார்த்துக்குது, அதனுடைய இயக்கத்தை பார்த்துக்குதுன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கும் வேலைகளை வந்து இந்த 3-6 பண்ணும். இந்த எனர்ஜியை ஒழுங்குபடுத்தி எல்லாத்துக்கும் எது எதுக்கு எவ்வளோ எனர்ஜி, என்ன விதமான எனர்ஜி போகணுன்ற வேலையை 9ன்றது பார்க்கணும். இது ரொம்ப மேலோட்டமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுக்குள்ளே டீப்பாக போய் இது ஃபங்க்ஷன் ஆகிற விஷயத்துக்குள்ளே உள்ள மேத்தமேட்டிக்ஸ் போனீங்கனாலும் அதுலேயும் இந்த 369 பேட்டர்ன் இருக்கும். அதை பற்றி நம்ம ஏஜேஹெச் கோச்சிங்கில் பேசுவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஏஜேஹெச்.